தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். 2 ராஜாக்கள் 25ஆம் அதிகாரம் 21 கொஞ்சம் வாசி. அவர்களை பாபிலோன் ராஜா ஆமாத் தேசத்தின் பட்டணமான ரிப்லாவிலே வெட்டி கொன்று போட்டான். இப்படியே யூதா ஜனங்கள் தங்கள் தேசத்திலிருந்து சிறையிருப்புக்கு கொண்டு போகப்பட்டார். 8-10 வாசித்து பாருங்க. அங்க நடந்த நிகழ்ச்சி எருசலேம். அந்த அடிவிலே எசேக்கியேல் அழிந்தே போயிருப்பான். ஆண்டவர் இவன் மேல் வைத்த இரக்கம், இந்த எசேக்கியேல் அழியக்கூடாது, இவன் எனக்காக பிரயோஜனப்படுகிற பாத்திரம், ஆகவே இவன் பாபிலோன் தான் இவனுக்கு சேஃப்டியான இடம், ஆக இங்க எந்த அழிவும் இருக்காது, மிகுந்த பாதுகாப்பு உண்டு என்று ஆண்டவர் கருதி எசேக்கியேலை பத்திரமாக கொண்டு வந்து பாபிலோனில் வைத்தார் என்றால் எசேக்கியேல் மேல் இருந்த எத்தனை இரக்கமுள்ள தேவன் நமது ஆண்டவர். நம்ம நினைக்கிற அநேக நேரத்துல இப்படி நடக்கல அப்படி நடக்கல, ஐயோ அப்படியா இருக்கு இப்படியா இருக்கு, என் வாழ்க்கை இப்படி இருக்குது. கர்த்தர் சொல்றார், இன்னைக்கு இந்த பொல்லாத காலகட்டத்துல உன்னை இங்க வைத்திருக்கிறார் என்றால் உன் மேல் வைத்த இரக்கம் இரக்கம் இரக்கம், உங்கள் மேல் வைத்த கிருபை கிருபை, இந்த நாட்களிலே பாதுகாத்து பத்திரப்படுத்தி எந்த சேதம் அணுகாமல் வைத்திருக்கிறார் என்றால் நம்மேல் வைத்த இரக்கம். நம்ம நினைக்க இப்படி ஆகிவிட்டதே எனக்கு வருத்தப்படுறோம், ஆனால் அப்படி ஆகாமல் காத்துக்கிட்டாருன்னு எத்தனை பேர் நன்றி செலுத்துறோம். நம்ம இதற்கு முன்பு நடந்த நிகழ்ச்சி எல்லாம் பாருங்க, எத்தனையோ பரிசுத்தவான்கள் கூட எத்தனையோ தேவ மனிதர்கள் எல்லாம் போயிட்டாங்க ஐயா. இருக்கிற ஜனம் அநேக ஹாஸ்பிட்டல் இருக்கிறான், கர்த்தர் பத்திரமான வைத்திருக்கிறாரே, அவருக்கு எத்தனை கோடி நன்றி செலுத்துறது பாத்தீங்களா. எசேக்கியேல் மேல் ஆண்டவருக்கு இருந்த அக்கறை பாருங்க, அழிந்து போகக்கூடாது, என்னுடைய கர்த்தருக்கு கனமான பாத்திரமா இருக்கணும், நான் பயன்படுத்துகிற பாத்திரமா இருக்கணும், அத்தனை அக்கறைங்க. அதுதான் நமது நிலைமை. நம்மேல் தேவன் வைத்த அக்கறை இரக்கம், தகுதி இல்லாமல் போனாலும் நம்மேல் வைத்த இரக்கம் தான் நம்ம ஜீவனோடு இருக்கிறோம். ஆண்டவர் இரக்கத்தை நினைச்சா நன்றி செலுத்தம் இருக்கவே முடியாது. இந்த நாளில கண்விழிக்கு செய்ததே அவர் கிருபைதானே, எந்த வியாதி மேற்கொள்ளாமல் காத்ததே கிருபைதானே, எத்தனை இல்லாமை மத்தியிலே வெறுமை மத்தியிலே யார் மத்தியில் வைக்கப்பட்டு போகாமல் தலையை உயர்த்தி இருக்கிறாரே, அது கிருபைதானே. இன்றைக்கு அவர் இரக்கம் மாறவில்லை, இன்றைக்கு அவர் கிருபை மாறவில்லை, முற்றிலுமாய் அழிக்காமல் காத்தாரே, அவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவர் முற்றிலுமாய் கைவிடவில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் அல்ல, உன்னை கைவிடுவதும் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.